Good morning, students. Today we are going to know about reproduction in plants and animals. Plants and animalsல எப்படி reproduction நடக்குது. அந்த reproductionங்கிற வேர்ட் வந்து நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே வந்து கேட்டிருப்பீங்க, அதை பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா? In this lesson we are going to know about differentiate vegetative, asexual and sexual reproduction, describe parts of flower and their functions, understand the types and modes of pollination and their significance, understand the process of double fertilization, steps involved in fertilization, syngamy and triple fusion, embryo development, then endosperm development and formation of seed. Understand the process of sexual reproduction in human beings, then know the structure of testicular and ovarian cells, know the structural details of human sperm and ovum, realize the events of menstrual cycle and fertilization, gain awareness on reproductive health and strategies, gain knowledge on personal and social hygiene. Let's start with introduction. Living organisms cannot survive for an indefinite period on earth. All living organisms have the ability to produce more of its own kind by the process called reproduction. Reproduction என்னன்னா ஒரு ஆர்கானிசம் தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டிக்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன். ஓகே, 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. டிஃபைன் ரீப்ரொடக்ஷன். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹாவ் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட் பை த ப்ராசஸ் கால்ட் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு ப்ராசஸ். ஒரு ஆர்கானிசம் தன்னை மாதிரியே இன்னொரு ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான், அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன். Reproduction is the unfolding of life forms where new individuals are formed. சுருக்கமாக நம்ம என்ன சொல்லலாம்னா நியூ இண்டிவிஜுவல்ஸை உருவாக்குறதுக்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன். ஓகே, இட் என்ஷூர்ஸ் கண்டினியூட்டி அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஸ்பீசிஸ். எதுக்கு இது கண்டிப்பாக நமக்கு இது கண்டினியூ ஆகணும்னா, ஒரு ஸ்பீசிஸ் வந்து இந்த வேர்ல்டில் சர்வைவ் ஆகணும்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக ரீப்ரொடக்ஷனுங்கிறது இருந்தால் தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த ஆர்கானிசம் வந்து உருவாக்கிட்டே இருக்கும். திஸ் ப்ராசஸ் இஸ் டு ப்ரிசர்வ் இண்டிவிஜுவல் ஸ்பீசஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் பர்பெட்டுவேஷன். ஸோ இதை தன்னை மாதிரியே ஒரு ஆர்கானிசத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், ஒவ்வொரு ஸ்பீசிஸும் உருவாக்கிட்டே இருக்கணும். The time required to reproduce also varies from organism to organism. அதாவது ஒரு ஆர்கானிசத்துக்கு என்ன ஆகும்னா டிஃபர் ஆகும். அந்த reproductive time பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். You may find great variations in period of reproduction in yeast, bacteria, rat, cow, elephant and humans. In sexual reproduction, offsprings are produced by the யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். இப்போ ஹியூமன் பீயிங்கில் எப்படி நமக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா கேமெட்ஸ் ஃபியூசன் ஆகணும். கேமெட்ஸ் வந்து யூனியன் ஆகுது. ஃபீமேல் அண்ட் மேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆர் யூனியன் ஆகும்போது தான் நமக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இப்போ அங்கே மேல்ங்கிறது ஸ்பெர்ம் கேமெட்ஸ், ஃபீமேல்ங்கிறது எக். The male and female gametes contain the genetic material or genes present on the chromosome which transmit the characteristic traits to the next generation. இங்கே ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம் ஜீன்ஸ் தான் வந்து என்னாகும்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி ஓவர் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த கேரக்டர்ஸை. There are 3 types of reproduction in plants, namely first one is vegetative, asexual and sexual reproduction. Online 3 types of reproduction in plants. First one is vegetative reproduction, second one is asexual and then last one is sexual reproduction. Vegetative reproduction, in this type new plantlets are formed from vegetative somatic cells. நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ஜெனட்டிக் லெசனில் கூட பார்த்துருப்போம். பாடி செல்ஸ் நம்ம என்னென்னு சொல்லலாம், சொமேட்டிக் செல்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சொமேட்டிக் செல்ஸ்லேருந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அதாவது பாடி செல்ஸ் தான் வெஜிடேட்டிவ் செல்ஸுங்க. ஸோ பாடி செல்ஸ்லேருந்து ஆர் சொமேட்டிக் செல்ஸ்லேருந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பட்ஸ் ஆர் ஆர்கன் ஆஃப் பிளான்ட்.
the vegetative part of plant, இப்போ இந்த vegetative part எதுங்கிறதுனா root, stem, leaf and bud, சரியா, gets detached from the parent body and grows into an independent daughter plant. It has only mitotic division, no gametic fusion, and daughter plants are genetically similar to the parent cell. இது என்னன்னா இந்த bud, bulbil இந்த மாதிரி parent இதுலேருந்து என்ன ஆகும்னா அது அப்படியே கீழே விழுந்து நியூ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மட்டும்தான் இருக்கும். கேமெட்டிக் ஃபார்மேஷனோ ஒரு கேமெட்டிக் ஃபியூசனோ அப்படிங்கிறது இங்கே இருக்காது. ஸோ எப்படி இருக்குன்னா எப்படி பேரண்ட் பிளான்ட் இருக்கோ அது அப்படியே சிமிலராக ஜெனட்டிக்கலாக சிமிலராக இந்த டாட்டர் பிளான்ட் வந்து இருக்கும். ஸோ அது அப்படியே பேரண்ட் மாதிரியே இருக்கும். சரியா, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மே டேக்ஸ் பிளேஸ் த்ரூ, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படிலாம் நடக்குதுன்னா லீவ்ஸ், தென் ஸ்டெம்ஸ், ரூட், புல்பில்ஸ், அப்புறம் ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங், ரீஜென்ரேஷன், இதெல்லாம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனோட டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லீவ்ஸ். இன் bryophyllum ஸ்மால் பிளான்ட்ஸ் க்ரோ அட் த லீஃப் நாட்சஸ். அந்த ஒரு பிக்சரில் அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை லீஃப்னு இருக்கு இல்லையா, அது பிளான் நேம் பார்த்திங்கன்னா bryophyllum. இப்போ இதில் இந்த ஒவ்வொரு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்லேயும் நமக்கு மெயினாக என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா பிளான்ட்டோட நேம். இப்போ லீவ்ஸ் ரீப்ரொடக்ஷன் வந்தோடனே என்ன ஞாபகம் வந்துடும்னா bryophyllumங்கிற பிளான்ட் நேம் ஞாபகம் வந்துடணும். சரியா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் நாட்சஸ் இருக்கு இல்லையா, அந்த நாட்சஸ் வந்து என்ன ஆகுனா அதுலேருந்து கீழே அந்த லீவ்ஸ் விழுந்து அடுத்த ஜென்ரேஷன் பிளான்ட் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஓகே, next stems. In strawberry, aerial weak stems touch the ground and give off adventitious roots and buds. When the connections with the parent plant is broken, the offspring become independent. அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ஸ்டெம்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ஒரு ஸ்டெம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு ஏரியல் வீக் ஸ்டெம் வந்து கிரவுண்டை டச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது டச் ஆச்சுன்னா அங்கே வந்து மறுபடியும் அது ஒரு நியூ பிளான்ட்டாக உருவாக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டெம்மே வந்து என்ன ஆகுதுன்னா நியூ பிளான்ட்டாக ஒரு அடுத்த ஒரு நியூ ஜென்ரேஷனை வந்து உருவாக்குறது பேர் தான் ஸ்டெம்ஸுங்கிறது. சரியா, எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ராபெர்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லீவ்ஸ்க்கு வந்து bryophyllum, ஸ்டெம்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி. இந்த டைப்ஸும் பிளான்ட் நேம் ஏன் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா அது வந்து நமக்கு மேட்ச் ஷீட்டில் கொடுக்கலாம், இல்லை ஆர்டோனில் கொடுக்கலாம். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ரூட். Tuberous roots, asparagus and sweet potato can be used for vegetative propagation. இங்கே வந்து ரூட்டை வந்து நம்ம ரூட்லேருந்து என்ன ஆகுதுன்னா இன்னொரு நியூ பிளான்ட் வந்து உருவாக ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிள் asparagus and sweet potato plants. Bulbils. In some plants, the flower buds modified into globose, which are called as bulbils. When this falls on the ground, they grow into new plants. Example, a cave. Other types of vegetative reproduction. First one is fragmentation, tundadal. Fragmentation pieces குட்டி குட்டி பீசஸாக வந்து உருவாகுதான் fragmentation. In filamentous algae, breaking of the filament into many fragments is called fragmentation. ஒரு ஆல்கே பிளான்ட் வந்து பிரேக் ஆகி சின்ன சின்ன துண்டுகள், ஃப்ராக்மெண்ட்னா துண்டு, சின்ன சின்ன பீசஸாக மாறதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே, எந்த பிளான்ட் இது இருக்குன்னா ஆல்கேல இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ராக்மெண்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஆல்கே. டிஃபைன் ஃப்ராக்மெண்டேஷன் 2 mark, important in 2 mark. Each fragment have at least one cell may give rise to a new filament of the algae by cell division. Example, Spirogyra. Next, fission. In this type, the parent cell divides into 2 daughter cells and each cell develops into new adult organism. இப்போ ஃபிஷன்னா ரெண்டாக பிரிகிறது. இப்போ நமக்கு அந்த டயக்ராமில் ஃபிஷன் இன் அமீபான்னு கொடுத்துருக்காங்க. அமீபா பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட் அமீபா ரெண்டாக டிவைட் ஆகி 2 டாட்டர் அமீபாஸை உருவாக்கும். அது எப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபிஷனுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அமீபா. நெக்ஸ்ட் வந்து பட்டிங். Formation of a daughter individual from a small projection, the bud arising on the parent body is called budding. Example, yeast. Buddingனா மொட்டு விடுதல். பட்னா நமக்கு மொட்டுன்னு தெரியும், மொட்டு விடுதல். இப்போ எக்ஸாம்பிள் பேரண்ட் ஈஸ்ட் செல் இருக்குது, அதுலேருந்து ஒரு பட்டு மாதிரி உருவாகி அது அப்படியே கீழே விழுந்து நியூ ஈஸ்ட்டை வந்து உருவாக்குது. ஸோ பட்டிங்க்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்கள் ஈஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ரீஜென்ரேஷன்.
The ability of the lost body parts of an individual organism to give rise to an whole new organism is called regeneration. It takes place by specialized mass of cells, example hydra and planaria. சரியா? The ability of lost body parts if an individual organism to give rise to an whole new organism is called regeneration. இப்போ ஒரு பாடியிலேருந்து ஒரு பார்ட் வந்து கீழே விழுந்தாலும் அந்த பார்ட் என்ன பண்ணுன்னா ஒரு நியூ ஆர்கானிசத்தை உருவாக்குது. சரியா? ஒரு பிளான்ட் ஆர் ஒரு அனிமலாக இருக்கட்டும், அதோட பாடியிலேருந்து ஒரு பார்ட் வந்து கீழே வந்து ப்ரோக் ஆகி விழுந்தாலும் அது வந்து ஹோல் ஒரு நியூ ஆர்கானிசத்தையே உருவாக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் தான் என்னென்னா ரீஜென்ரேஷன். இப்போ நம்ம பார்த்து முடித்தது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒன்று ஒன்றும் தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒன் வேர்ட்லேயும் அந்த பிளான்ட்டோட நேம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப ரொம்ப மேட்ச் ஷீட்டில் ஒரு ஆர்டர் நோட்டில் இம்பார்ட்டன்ட். 5 மார்க்லேயும் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் கேட்டாங்கன்னா வெஜிடேட்டிவ் தென் ஏசெக்ஷுவல் செக்ஷுவல் இதெல்லாம் நம்ம எழுதணும். சரியாப்பா?